கொஞ்சம் நேரம் அந்த பாடுறா. நீ என்ன அறிவுலகமும் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாத மனது நினைக்கின்றது. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் என்று நினைக்கின்றது. அரமனை வாசல் திறக்கின்றது, அரமனை வாசல் திறக்கின்றது. ஆணவம் புன்னகை புரிகின்றது. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், எந்த நிலையிலும் துணையாக துணை இருப்பேன். நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், எந்த நிலையிலும் பொருளாக நிலைத்திருப்பேன். இருக்கும் வரைக்கும் கவலை இல்லை, இந்த இருக்கும் வரைக்கும் கவலை இல்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கவில்லை. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. உண்மையை சொல்வதற்கு விளக்கதற்கு எல்லாம் உணர்ந்தவர்கள் நடிக்கும் நடிப்பதற்கு. உண்மையை சொல்வதற்கு பயம் எதற்கு, எல்லாம் உணர்ந்தவர் போல் நடிக்கும் நடிப்பதற்கு. கண்கண்ட காற்றுதண்ணில் விளக்கதற்கு, கண்கண்ட காற்றுதண்ணில் விளக்கதற்கு என்றும் கள்ளமில்லாதவர்க்கு பயம் எதற்கு. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே சென்று வா. பேரன்புக்கும் மரியாதைக்குரிய நாடக கலை அரசிய பொதுமக்களே, நல்ல உள்ளம் படைத்த அன்பு தாய்மார்களே, பேசுகிறேன் தம்பி. இந்த நாடகத்தை அருமையான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்றும் மக்களுடைய மனதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் ஆர் கருப்புசாமி அவர்களுடைய நினைவாக இன்று 6ஆம் ஆண்டாக இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தார்களுக்கும் மற்றும் நமது வயல்சேரி சிவனாங்குளம் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நான் வாங்குகின்ற புகழ் எல்லாம் இந்த வயல்சேரி சிவனாங்குளம் கிராமத்துக்கு சேர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, சாதாரணமாக பப்புனாக இருந்து நடித்து இன்றைக்கு ராஜ நடிகராக என்னை காண்கிறீர்கள். அந்த காண்பதற்கு காரணமாக இருந்தது நாமெல்லாம் வணங்கக்கூடிய அந்த வாணிகருப்பன் சாமியுடைய பங்காளிகள் தான் அந்த புகழ் அத்தனையும் சேரும் என்பதை இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோக தம்பி கணேசன் வந்து நாங்கள்லாம் கொஞ்சம் பயந்தோம். தம்பி கூட சொன்னார், என்னண்ணே இப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா புலிக்கு பிறந்துட்டு பூனை ஆகாது. அதிலும் நிறையா நாடகக்காரையாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு அரங்கேற்றம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மாயாண்டிசாமி கோயிலில் போய் அரங்கேற்றம் பண்ணுவோம். நிறைய நம்ம நாடகக்காரங்க புதுசாக வர்றோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் போய் அரங்கேற்றம் பண்ணுவோம். அதே மாதிரி மாயாண்டிசாமியுடைய வழிபாடு இருக்கக்கூடிய தலமாகப்பட்டது இந்த வயல்சேரி கிராமம். அதே மாதிரி அந்த மாயாண்டிசாமியுடைய அருள் பெற்றவன் நானும் எங்கள் கிராமமும். ஆனால் கணேசன் இவ்வளவு தொலைக்கு பாடுவார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஏன்னா கற்றாரை கற்றார் காண்பது அரிது, பாம்பின் காது பாம்பறிவுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி முணங்கும் போதே எனக்கு தெரியும் இவன் பாடிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, நானே 20-25 வருஷம் பப்புனா நடிச்சுட்டு முதன்னு ராஜபாட்டு போகும்போது எனக்கு கை கால்லாம் அப்படி ஆடிச்சு. ஏன்? அது கோமாளி, எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் பேசலாம், எப்படியாவது நடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இதோ ராச தர்பார்,
அந்த ராஜ நடிகரனால் எப்படி இருக்க வேண்டும், இப்படித்தான் நிற்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் அந்த மேடையினுடைய அம்சம் வேணும் என்று சொல்லி என்னை கலைஞனாக்கிய எங்களுடைய பக்கமேல கலைஞர்களுக்கும் எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் நான் முதல்ல நன்றியை சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு ரூபா கூட எதிர்பார்க்காம எல்லா நாளும் எங்களை வர வைத்து என்னை ஆளாக்கிய உங்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே இந்த நாடகத்தில் ஏதாவது சிறிய குறைகள் இருந்தாலும் நாங்கள்லாம் உங்கள் வீட்டு பிள்ளைய தான், காலையில் பார்த்து எங்கிட்ட வந்து குறைகளை சொல்லலாம், அப்படி நிறைவாக இருந்தாலும் எங்களை சொல்லலாம். ஆகையினாலே இந்த கதாபாத்திரத்தை ஏற்று பேசிக்கிட்டோம் வாங்க. இப்போ வந்து சொல்லி முடிச்சுட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு தம்பி ராஜேந்திரன் செய்யா குடும்பத்தின் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பு தம்பி அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய கலைஞர் சார்பாகவும் நன்றி வணக்கம். தம்பி தர்மனுக்கு 200 ரூபா லட்சுமி முருகன் அன்பளிப்பு தர்றாரு. மணி மணி 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த மாமா மணி அவர்களுக்கும் அக்கா லட்சுமி அவர்களுக்கும் நிறையா கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த கடையெல்லாம் என்னைக்கு திருப்பி அடைக்கிறதுன்னு தெரியல. அண்ணன் தர்மன் அவர்கள், காசிநாதர் மாமா அவர்கள், ஹார்மோனியம் விரும்பாட்டவர்கள் இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். அன்பண்ணா காசி அண்ணா அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய கலைஞரின் சார்பாகவும் நன்றி வணக்கம். தம்பி தர்மன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அன்பு சித்தப்பா முருகன் அவர்களுக்கு நன்றி. வாங்க ஒரு சொல்லியை முடிச்சுருங்க, வர்றவங்க டைம் இல்லை. அன்பு மருமகன் என்னோட ஏகப்பட்ட நாடகம் பப்புனாக நடித்து இப்போது இவ்வரங்க மேடையிலே ராஜபாட்டாக ஆறாவது வருஷமாக வேலன் மேடனாக விருத்தனாக மேடையிலே தோண்டி நடிக்கின்றார். அவர்களை பாராட்டி எனது ஆசான் கனக சபாபதி பிள்ளை அவர் தீர்க்க ஆயுசை கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தோடு வெற்றி முரசு கொட்டி வரும்படி அவரை வேண்டி விரும்பி இந்த 500 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றேன். என்னை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அத்தனை உள்ளத்துக்கும் என்னை வாழ்த்திய அன்பு மாமாவுக்கும் இந்த நாடகத்தில் அருமையான முறையில் ஒளி அமைத்திருக்கின்ற நமது கருப்புச்சாமி, ஆமாம், ஏன்னா நமது வாணிக்கர் அருள் உங்களை யாரும் கோச்சிக்கிறாதீங்க. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ சத்தியமாக அதிகாரம் போய் சொல்கிறேன், எனக்கு மனப்பூர்வமாக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகையினாலே ஒளி அமைத்த கருப்புச்சாமி ஒளிபெருக்கார்களுக்கும் பாப்பா மாரிமுத்து, ஆகையினாலே இது வனத்தின் இடத்துக்கு வந்து விட்டோம். ஒரே ஒரு வஞ்சமியா, இப்ப நல்ல பொண்டாட்டி நாவுல நானும் என் பிள்ளை கட்டத்துல இருந்த மாதிரி மற்ற ஊருக்கெல்லாம் போகும்போது என் தம்பி பலேஷனத்தை கொண்டுகிட்டு வரேன். ஆனா இங்க மட்டும் என்ன கை கொடுக்குறீங்க? நல்ல பொண்டாட்டி நாவுல நான் என் பிள்ளை என் கக்கத்துல இருந்த மாதிரி. ஆனா இங்க பத்தியா புது சின்ன கிடையாது. இந்த இடத்துடைய பெருமையும் அழகின் பார்க்கின்ற பொழுது நாமல் வந்த காரியம் என்னவென்று அடைவென்றால் அருமையான இடம், அற்புதமான இடம். இந்த இடத்தினுடைய பெருமையை சொல்ல சொல்ல மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கின்றது. இது ஓங்கி வளர்ந்திருக்கின்ற நீர் மரங்களும் சோவென்று ஒலிக்கும் நீரோடைகளும் இங்கே தோகை விரித்து ஆடுகின்ற மயிலையும் பார்க்கின்ற பொழுது அதுக்குத்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பொருளை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவதே எக்காலம் என்றார்கள். நாமெல்லாம் தூங்குறதுக்காக வந்திருக்கோம், தூங்காத அளவுக்கு எல்லாரையும் தூங்க விடாம இருக்க வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கும் என்றார்கள். அன்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி, ஓங்காரியே வேப்பிள்ளைக்காரி, காரியே வேப்பிள்ளைக்காரி, ஓங்காரியே வேப்பிள்ளைக்காரி, நம் உடுக்கையிலே பகவிலே
வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி வேலையிலே மனசு வைக்கும் முத்துமாரி இப்ப கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி வேலையிலே மனசு வைக்கும் முத்துமாரி இப்ப வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளை ஏற்றதில்லை முத்துமாரி நாங்கள் ஏமாற்றி பிழைப்பதில்லை முத்துமாரி ஏழைகளை ஏற்றதில்லை முத்துமாரி நாங்க ஏமாற்றி முளைச்சதில்லை முத்துமாரி வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உடையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி மகராசி வாழ்க என்று வாழ்த்து கூறி மகராஜ வாழ்கவென வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டையே அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி என்னை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே அடடடடா. சத்தத்தை கேட்கின்ற பொழுது இந்த சத்தமாகப்பட்டது இங்கேதான் நாரதர் தெரிவித்தது போல இங்கேதான் வள்ளி காவல் செய்கிறார்கள். ஏன்னா நாரதர் வந்து நன்றி உள்ளவர். உண்மையை சொல்லணும்னா அவர் மாதிரி ஒரு நன்றி உள்ளவர் எவருமே கிடையாது. சொன்னார் 7 மணிக்கெல்லாம் திருப்போணம் சொன்னார் இப்ப காலையில் இருக்கு. ஆமா, ஏன்னா முதல்ல இந்த நன்றி கடன் தீர்ப்பதே பெரிய விஷயம். ஆமா, ஆகையினாலே இந்த இடத்துல தான் வள்ளிப்பொண்ணு காவல் செய்கிறார்கள். இந்த வள்ளிப்பொண்ணை பார்க்கின்ற பொழுது மயில் போல அழகும், குயில் போன்ற சத்தமும், அன்னம் போன்ற நடையும் இவளை பார்க்கின்ற பொழுது இவளும் நானும் அப்படி நடந்து போனா எப்படி இருக்கணும், அவளை பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு பேசக்கூடிய வார்த்தையும் சொல்லக்கூடிய சொல்லும் தேனாக தித்திப்பாக இந்த வள்ளிப்பிள்ளையை பார்க்கின்ற பொழுது எங்கே அவள் எங்கே அவள் எங்கே மனம் அவளாய் ஓடிவா எங்கே அவள் எங்கே மனம் தேடுதே அவளால் ஓடிவா அங்கே என் பாடல் கேட்டதும் கைகளே வாடிவா என்ன செய்ய
இந்த உலகத்திலேயே பாசம் என்றால் அண்ணன் தம்பி பாசம்தான். ஏன்னா மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் ஒன்றாக இணைத்து இன்றைக்கும் பாசத்தை பிணைப்பாக வைத்திருக்கின்றார்கள். அப்படி பாசமா தம்பி 6 பேர் இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கார்கள். ஆனால் இதேபோல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த கூட்டு குடும்பம் மாதிரி எந்த ஒரு குடும்பமே கிடையாது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்வார்கள். ஒரு 4-5 கம்பை ஒன்றா சேர்த்து அதை போட்டோம்னா யாராலையும் படக்குன்னு எடுத்து ஒடிச்சு போட முடியாது. கம்பு ஒத்தையாரிச்சுன்னு வந்தே மூணெல்லாம் சொடக்குன்னு ஒடிச்சு போடுவான். அப்போ பணம் இருக்கோ இல்லையோ பாசம் இருக்கணும். அதுக்குத்தான் பிறப்புக்கு கசப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிறப்புக்கு கசப்பே கிடையாது. அப்படிப்பட்ட பிறப்புக்கு கசப்பு இல்லாமல் வாழக்கூடிய இந்த மக்களையும் அன்பு தம்பிகளையும் பார்க்கின்ற பொழுது முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்க்கவில்லை தாராட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலும் வாடுகிறேன் துணைய நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் தந்தை என வந்த உள்ளம் தெய்வம் என காதல் கொள்ளும் தந்தை என வந்த உள்ளம் தெய்வம் என காதல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராசாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா 6 கால் மண்டபம் போல் நாங்கள் வாழும் பந்தமடா. ரோசாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு காலம் வரை மக்கள் மனதில் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. பாடலை பாராட்டி கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி 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 நன்றி. ஏன்னா முதல்ல புட்டுனாத்தான் அதனுடைய விவரம் என்னான்னு வேகமாக தெரியும். அப்புறம் 2வது வரும்போது கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஆகினாலே இங்கேதான் வள்ளி இருப்பதாக சொன்னார். அப்ப வள்ளி இருக்கிறார்களா இல்லையா என்று உற்று கவனிப்போம். என்ன சத்தம்? அண்ணா
ஒரு தடவை கேட்டேன். ஏன்னா சரிதான் இருக்கணும், இல்லைன்னா சாரிதான் இருக்கணும். அங்கம் இல்லாத அவைக்கு போகக்கூடாது, சங்கம் இல்லாதவன் சங்கத்தை பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொன்னது மாதிரி. என்ன காரணம்னா இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி, இந்த பகுதிக்கும் தொகுதிக்கும் வரணும்னா ஒரு தகுதியான ஆளுகதே வரணும். இதுல 5 மணிக்கு எனக்கு வகுத்த கலக்கிருச்சு. ஏன் தெரியுமில்ல? இல்லைண்ணே, ஏற்கனவே இந்த வள்ளியத்தை நம்ம அரங்கேற்றத்துக்கு நம்ம கருப்பசாமி கோயிலில் போட்டிருந்தோம். அது தேதி மாறி போய் வேற ஆளை கூட்டிகிட்டு வந்து ஆமாம் அந்த தங்கச்சிக்கு ரொம்ப இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ராசாத்தி வந்து ராஜ நடிகர் என்னுடைய அன்பு நண்பர் ஆனந்தராஜ், நானும் ஆனந்தராஜும் அவ்வளோ ஒரு நண்பர்கள். என்னைக்கு நான் அண்ணேன்னு கூப்பிட்டோன்னா என் தங்கச்சி மூத்த பிள்ளை ஒன்று இறந்து போயிடுச்சு, லட்சுமின்னு. அதே மாதிரி இந்த பிள்ளை மோச்சாடை எல்லாமே இருக்கும். அன்னைக்கு வரல, இன்னைக்கு 5 மணிக்கு போன் பண்ணுறேன், போன் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு. ஆகா, இன்னைக்கும் தாலி கொலை அத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்ட்டு என் தம்பி என்னமோ சொல்றேன், அதை நான் கண்டுக்கிறவே இல்லை. போன் பண்ணி சூர்யாவுக்கு போன் பண்ணி, படையப்பாவுக்கு பண்ணி, அவன் அறிவுக்கு போன் பண்ணி, அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னைக்கு மனிதன் பயந்து வாழணும்னு நினைக்கிறானோ அவர்கள் தான் பெருமை அடைய முடியும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பதவி வரும்போது பணிவு வரணும். அந்த பணிவு வரும்போது பணிஞ்சுக்கிட்டே எப்படி இருந்த முடியாது வைக்கல, சரியா வராது. எகன துணியனுமோ அந்த நக்கல்ல நாளைக்கு துணிஞ்சாதான் சரியா. ஆகையினாலே இந்த பெண்ணுடைய குரல் வளத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த பெண்ணை பார்க்க எப்படி சொன்னால் ஆலோலம் சோ 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 அவள் சொல்லிய சொல்லை, இந்த பாடலை நான் எப்படி பாடுவென்றால், இந்த பாடலை பாடி பல பரிசுகளை பெற்ற மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு அண்ணன் குண்டுசேகர் அவர்கள் பாடிய பாடல். அவர்கள் 10/7 என்று இறந்து விட்டார்கள். அவருடைய நினைவாக இந்த பாடலை நான் பாட. சந்தன பொதிகையில் தன்றலன் பெண்ணா, சந்தன பொதிகையில் தன்றலன் பெண்ணாய் வந்து வந்து மயக்கி விந்தைகள் பேசுறாய். சந்தன பொதிகையில் சொந்தவுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுறார், சொந்தவுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுறார். தூயே மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுறார் தமிழ், தூயே மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுறார். சந்தன பொதிகையில் தன்றலும் பெண்ணா, அள்ளி கொடியாளுடன் அழகு நடமாடுறாள், அள்ளி கொடியாளுடன் அழகு நடமாடுறாள். அருவியாலும் குலனே ஆலோலம் பாடுறாள், அருவியாலும் குலனே ஆலோலம் தன் பாடுறாள். முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டு ஓடுறாள், முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டு ஓடுறாள், முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டு ஓடுறாள். வேந்தர்க்கும் செல்வி என்ற முறையை கொண்டு நாடுறாள். சேர சோழ பாண்டியரின் வேந்தர்க்கும் செல்வி என்ற முறையை கொண்டு நாடுறாள். சந்தன பொதிகையில் செந்தலும் பெருமா மண்டபந்து விருந்தைகள் பேசுகிறார். சந்தன பொதிகையில் 16 நிறையாத, நன்றி 16 நிறையாத பருவ மங்கை. இவளுக்கு வயசு 12 16 வயது, 12 16 வயது. அவள் 12 ஆடுதம்மா காதல் கொண்ட மனது, 12 16 வயது. அவள் 12 ஆடுதம்மா காதல் கொண்ட மனது, 12 16 வயது.
சேர்த்தெடுத்து கொடுத்தால் முக்கனியும் சக்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தால் என் 16 வயது அவள் கல்விரண்டில் ஆடுத காதல் கொண்ட மனது என் 16 வயது கால் நடந்த நடையிலே காதலையும் மலர்ந்தாள் காலந்த நடையிலே காதலையும் இழந்தாள் காலமகள் பெற்றமையில் இறைவினிலே மலர்ந்தாள் காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள் 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுத காதல் கொண்ட மனது 16 வயது சுவர்களுக்கு தூக்கமில் சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோ சுவர்களுக்கு தூக்கமின்றி கிடந்தோ துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே மலர்ந்தோ துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோ என் 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதமா காதல் கொண்ட மனது என் 16 வயது அங்கேயுமாக காவலர் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அந்த காவலரை சந்தித்தால் நம்ம காரியம் நடப்பது போல் தெரிகிறது. அதெல்லாம் அரங்கேற்றியாச்சுல. அப்போ யாரும் ஜலம் சுத்த முடியாது. எங்க சுத்துறா பாப்பா? அப்படி சுத்துவேன். எப்படி சுத்து? நீங்க சுத்துங்க பாப்பா. உலகத்திலேயே உலகத்திலேயே சுத்த முடியாது. அப்படி சுத்துவேன். எப்படி சுத்துவ? இது என்னது? சிலம்ப கம்பு. கம்பு தானே? ஆமா. எப்படி நீங்களே பாராட்டுவீங்க. அப்படி சுத்துவேன். எங்க பாப்பா? நொங்கு வண்டி ஓட்டி தெரிஞ்சிருப்ப போல. எனக்கு தெரிஞ்சு வச்சு. யார் நீங்க? நீங்க யார்? என்னை தடுக்க வேண்டிய அவசியம்? என்னை தடுக்க வேண்டிய அவசியமா? எப்படி என்ன அப்படி எங்க இடத்துக்கு வந்துகிட்டு என்னவே பார்த்து கேட்கறீங்களே? என்ன காரணம்னா உங்க இடத்துல வந்து என்கிட்டயே வந்து கேட்கறீங்களே தடுக்க வேண்டிய யாருல அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இடம் எனக்கு சொந்தம். எனக்கு சொந்தமான இடத்துல நாய் இருக்கும் பொழுது என்ன எப்படி நீங்க தள்ள முடியும்? ஐயா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. எந்த இடமும் யாருக்குமே சொந்தம் கிடையாது. அப்பனா இந்த இடத்தை நீங்க அபகரிக்க வந்திருக்கீங்க. கிடையாது. ஏன்னா என்றும் நாமெல்லாம் விருந்தாடி மாதிரி தான். சரி. இந்த இடம் எல்லோருக்கும் சொந்தம். இன்னைக்கு நாம இருக்கோம், இன்னொரு நாள் வேறவர் இருப்பாரு, அதுக்கு அடுத்த நாள் இன்னொருவர் இருப்பாரு. நான் வீட்டை காலி பண்ணிட்டேன். பாத்திரத்தை போய் விளக்கணுமா இல்லையா? எனக்கு தெரியும். அவன் முன்னாடி 5 மணிக்கெல்லாம் வந்து சட்டிவான விளக்கல்னா உன்னை அடிச்சு புரியுன்னு சொல்லியிருக்கும் இருக்கு. ஏன்னா தத்தக்கா புத்தக்கா 4 காலு தானே நடக்கையில 2 காலு உச்சி வெளுத்துட்டா 3 காலு ஊருக்கு போகையில 10 கால் இருக்கா. ஊருக்கு போகும்போது எப்படி 10 கால் வரும்? 10 கால் வருமுங்க. தத்தக்கா புத்தக்கான 4 கால். ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குழந்தை அப்படி தத்தக்கா புத்தக்கா நடக்கிறான் 4 கால் ஆகும் இருக்கு. தானே நடக்கையில 2 கால். அந்த குழந்தை அப்படி வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அப்படி இளந்தாரியா 2 கால். உச்சி வெளுத்துட்டா 3 கால். நீங்க வச்சிருக்கீங்களா அந்த ஊண்டுகோல்னு ஒண்ணு? அப்படி வந்துடும். ஆமா. ஊருக்கு போகல 10 கால்னா எப்படி? அந்த 10 கால்னா அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னார்கள் 8 கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிருக்கும் நீண்ட கால் மனிதருக்கு நேற்று தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க சொன்னது மாதிரி ஒரு மனிதர் இறந்து விட்டாருன்னு வைங்களேன், அந்த இறந்த மனிதருக்கு 2 கால். 4 2 8 4 பேர் தூக்கிட்டு போகணும். அந்த 4 பேருக்கு 4 2 8 இது 2 10 கால்னு சொன்னாங்க. இந்த 10 காலுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குங்க. ஏன்னா ஒரு தாய்க்கு நன்றி கடனை எதங்க செலுத்தணும்? தாய்க்கு நன்றி கடை நம்ம செலுத்துறது. தாய்க்கு நன்றி கடன் அப்படின்னா
பெத்த தாய் கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிறணும், சாப்பாடு போடணும், இருக்கிறதுக்கு இடம், உடுத்துறதுக்கு உடை, இந்த 3 பெத்த தாய்க்கு கொடுத்தாலே அதுவே தாய்க்கு நம்ம செய்யக்கூடிய தாய்க்கு முதல் நன்றி கடன் செலுத்தவே முடியாது. என்ன அப்படின்னா ஒரு தாய் கருவறையில் ஒரு குழந்தையை சுமக்கிறாங்க. ஆமாங்க, கருவறையில் குழந்தையை அந்த குழந்தை பிறக்கின்ற போது 100 குண்டூசி கொண்டு குத்தக்கூடிய வேதனை இருக்குமா? அந்த தாயை நாம சுமக்க முடியுமா? எப்ப முடியாது. ஆனால் அந்த தாய் இறந்து விட்டா அந்த தாயை நம்ம தோல்ல சுமக்கணுமா? எப்படி சொல்லி நினைச்சு சுமக்கணுமா? என்னை பெத்த தாயே, நீ 10 மாதம் என்னை வகுத்துல சுமந்தாய், ஆனால் நான் இன்றைக்கு உன் உயிர் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் தோல்ல சுமக்கிறேன். இப்ப உயிர் இருக்கிறப்ப பேர் இருக்காது, உயிர் போனதுக்கு அப்புறம் பேர் இருக்கும். உயிர் இருக்கிறப்ப பேர் இருக்காது, உயிர் போனதுக்கு அப்புறம் பேர் இருக்கும். உயிர் பிறக்குது ஒரு குழந்தை பிறந்த உடனே எப்பா முனியாண்டி பிறந்துட்டாரு அண்ணன் கோச்சுக்கிறாங்கன்னு, ராமன் பிறந்துட்டாரு, அலையேசன் பிறந்துட்டாரு நான் சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம்ல. எப்பா குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவோம். என்ன பிள்ளைப்பா? ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை. ஆனால் இறந்த பிறகு பேர் இருக்கும். யாருப்பா இறந்தது? இவர் இறந்துட்டாரியா? யாரு? அவருதே கருப்புசாமி அப்பா, மூக்கே அப்பா, பிச்சு அப்பா, இறந்துட்டாங்கப்பா, கதிரேசி அப்பா. அப்ப இறக்கின்ற போது இருக்கும் பேரு, பிறக்கின்ற போது பேர் இருக்காது. அப்ப ஒரு தாய்க்கு நன்றி கடை எப்படி செலுத்தணும்னா, அந்த தாய் இறந்த கொஞ்ச நேரமாவது அந்த தாய்க்கு மூத்தமைய தகப்பனுக்கு இளையமைன்னு சொல்லுவாங்க. அந்த மூத்தமைய அந்த சட்டி கொண்டு போறாரு, கொல்லி சட்டி. அப்ப அவரால் சுமக்க முடியாட்டாலும் அந்த கொல்லி சட்டியை சுமந்து போவாராம். அதுதான் அன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி தத்தக்கா புத்தக்கா 4 காலம் தானே நடக்கல, 2 காலம் உச்சி வளர்த்தா. இந்த நேரத்தில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்க. இன்னும் குறையும் சொல்லிக்கிறேன். அப்ப இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? அன்னைக்கு இருந்தவர்கள் தாயும் தகப்பனையும் சுமக்க வேணும்னு அதுக்கான ஆயுதத்தை கட்டி அதில் கொண்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி பூரா வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகிறதே பெரும்பாடாக இருக்குது. ஏன்? அவங்கள தள்ளங்குள்ளே நம்மளை தள்ளிட்டு போயிடுவாங்க இவருக்கு. அதனால் அப்படித்தான் தாய்க்கு நன்றி கடை செலுத்தணும். நீங்கள் என்ன சொல்கிறோம்னு நினைக்கிறீங்க? இல்லை, நல்ல விஷயத்த சொல்லுங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்லணும் மக்கள்கிட்ட. இப்போ கோழிக்கிட்ட போய் கோழி குஞ்சு கேட்குதான், தாய் கோழிகிட்ட போய் கோழி குஞ்சு கேட்குதான், ஏம்மா மனுஷனுக்கு பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க. பாண்டிசாமின்னு வைக்கிறாங்க, முனியசாமின்னு வைக்கிறாங்க, அழகேசன் வைக்கிறாங்க, சூர்யான்னு வைக்கிறாங்க, சீமான்னு வைக்கிறாங்க, செல்வம்னு வைக்கிறாங்க, இம்புட்டு பேர் வைக்கிறாங்களே, நம்மளுக்கு மட்டும் ஏமா கோழின்னு பேர் வச்சுருக்காங்க? ஒரே பேராக தானே இருக்குது கோழின்னு, ஏமா இப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லி கோழி குஞ்சு கடிச்சா அம்மா கொல்லிட்டேன். உடனே அம்மா கோழி சொல்லிச்சான், அடி கண்ணு கவலைப்படாதப்பு, நீ அப்படி நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. மனுஷனாக இருக்கும் பொழுது அழகேசன் வைக்கலாம், சூர்யான்னு வைக்கலாம், செல்வம்னு வைக்கலாம். ஆனால் எல்லாரும் செத்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். என்ன பேர்? பிணம்னு. எப்படா பணத்தை தூக்குவீங்க? எல்லாரும் செத்ததுக்கப்புறம் பிணம் தான் சொல்லுவேன், பேரை சொல்ல மாட்டாங்க. கோடீஸ்வரன், பெரிய லட்சாதிபதி, சீமையான் கோமே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எப்போ பணத்தை தூக்குவீங்க? அதை விட இன்னொரு வேலை மாப்பிள்ள. இதை முடிச்சுக்கிறேன். செத்ததுக்கப்புறம் எப்படா பணத்தை தூக்குவீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம செத்ததுக்கப்புறம் யார்? கோழி செத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன பேர் சொல்கிறாங்க? சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, சிக்கன் தந்தூரி, 80 பேர் வைக்கிறாங்க. அப்போ செத்ததுக்கப்புறமும் நம்மளுக்கு தாண்டா வித்தியாசமாக பேர் வைக்கிறாங்க. அப்போ சொல்லி கோழி குஞ்சை பார்த்து தாய் கோழி ஆறுதல் சொல்லிச்சான். அதே மாதிரி இப்போ பணம் காசு புகழ் பொறுமைன்னு பாருங்களேன். ஒரு மனிதர் இறந்து விட்டா அவருடைய விலை என்ன தெரியுமா? ஒரு கோழி இறந்து போச்சுன்னா, நாட்டுக்கோழி இறந்தா எப்போ 600 ரூபா. ஒரு நாட்டுக்கோழி உயிர் போயிருச்சுன்னா அதனுடைய விலை 400 ரூபா. ஒரு ஆட்டுக்குட்டி இறந்து போச்சுன்னா அதனுடைய விலை 800 ரூபா. ஆனால் ஒரு மனிதன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கவே, அந்த மனிதனுடைய விலை எவ்வளோ தெரியுமில? வெறும் 1 ரூபா. அதுவும் நிரந்தரம் கிடையாது. அதுவும் இந்த இதுக்குள்ள போகும்போது இல்லை, இந்த பேசவே வேணாம்யா. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஏன்னா நல்ல நேரத்தில் நல்ல விஷயத்தை வேணும். ஏன்னா இருப்பவரை விட இறப்பவரை பற்றி தான் பேச வேண்டும். ஆகையினால நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். என்னது உள்ள போச்சா? என்னதே உள்ள போகாம கிடக்குது. இனி உங்க வேற உள்ள வச்சா நான் அதை வேற வைக்கணுமா? எதையா கேட்கிறேன்? போச்சான்னு கேட்டா உனக்கு போனது தெரியலையா? அப்ப தூங்கிட்டியா? அவருக்கு மாலை ஓட்டுக்காரா? நீ கேட்குறியா போச்சுன்னு அவன்கிட்ட கேட்டால் உனக்கு போனது தெரியலையா?
நான் தான் விரட்டி வந்து உள்ள போயிடுச்சுன்னு தானே சொல்றேன். அப்புறம் என்னப்பா நீ என்னதுக்கு? உங்களுக்கு போச்சா எனக்கு போச்சா யாருக்கு போச்சான்னு தெரியும். நீங்க விரட்ட மாதிரி விரட்டுங்க. விரட்டுனா வர்றத பிடிப்போம். போட்டுமா உங்க இதுனா நீங்க புடிங்க, எங்க இதுனா நான் முடிக்கிறேன். மாப்பிள நான் விரட்டுற மாதிரி விரட்டுறேன். நான் உங்களை தடுக்கிற மாதிரியே தடுக்கிறேன். தடுத்துருங்க. போகுது பா. மான்களே மனுபகது நீங்களே வலதுக்கு ஒரு மான்களே ஒரு மான் வர கண்டீர நீங்களே. ஐயா மச்சான் மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு, அப்பா மச்சான் மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு. அடா அடா ஆடுமா தாட்ட எங்கேயோ பார்த்தது மாதிரி. என் மாமே ஆட்டம்மா வயசேரி கருப்பு சாமி எங்க மாமாவுக்கு தெரியும்ல. ஐயா மச்சான் மன்னாரு ஐயா மச்சான் மன்னாரு. இப்படி உட்கார ஏதோ 100ல 10 அடிக்கிறேன். அடிங்க அடிங்க. இன்னொரு கணக்கு உண்மையை சொல்றியா? ஏன்னா 100ல 10 தான் தெரிஞ்சதை வச்சது உள்ளதை வைத்து நல்லது செய்யணுமா? ஏன்னா அவர் மாதிரி இனிமே வர முடியுமா? முடியாது. ஒவ்வொரு மனிதர் மாதிரி ஒருத்தர் வர அவருக்கு இடம் அது அவர் தான். அதைத்தான் சொல்ல வரேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொன்றை கொடுத்தான் இறைவன். நமக்கு ஒன்றை கொடுத்திருக்கான். நம்மளால வச்சதா எனக்கு ஒண்ணு கொடுத்துருக்கீங்க. நான் கேட்க உள்ள நீ கை மாட்டியலா? நான் பெரிய மனுஷன். ஆமா இதுதானா வலிப்புல? யார் சொன்னா? நல்லா இருக்கே. அது மாதிரி வருவீங்களா? மான கேக்குற மாதிரி கேப்பீங்களா? அப்படியே நோகாம பிடிக்கிற மாதிரியா? வாங்கங்க. வாங்க 2 ஆட்டுக்கு போடுவா. என்னங்க ஆடுறதுக்கு தானுங்க வந்திருக்கேன். நமக்கு இந்த ஆட்டம் என்பது முன்பு கை வந்த கலை இல்லையா? பார்த்தாலும் பார்த்திருக்கு, பார்த்தாலும் பார்த்திருக்கு, பல பேரை பார்த்திருக்கேன். ஒன்ன போல நாட்டிற்கட்ட ஒருத்திய நான் பார்த்ததில்லை. ஏ குட்டி என்ன குட்டி, ஏ குட்டி என்ன குட்டி, எங்க ஊரு சிங்கம். ஏ குட்டி என்ன குட்டி, எங்க போச்சே கருத்த குட்டி. நாட்டுக்கு நாடு மட்டும் நம்ம 2 கோடி மட்டும் சோடியில இது ஒரு சோடிக்க நல்லா இருக்கு. அளந்து பார்த்துக்க. மாப்பிள்ள தள்ளியா மத்தியில அக்கா உட்காந்து நானும் பாக்கலக்கா. எங்க எங்க இருங்க எங்க எங்க அக்கா எங்க உட்காந்துருக்கு? என்ன அக்கா லேசா கையை தூக்குக்கா, தெரியல. இங்க லேசா உட்காந்துருக்கு தெரியுது. அந்த அப்பதே கணிச்சு அந்த அழுத்தாண்டு. எனக்கு தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்தியாக்கா, எனக்காக தேங்காய் சட்னிலாம் அரைச்சி கொடுத்தியாக்கா. அதுக்கு என்னப்ப பார்த்துக்கக்கா, இப்படித்தான் போற ஊர்ல பூரா பொம்பளை போட்டுக்கிட்டு அமுக்குறாரு. நல்ல மனுஷன்டா உன்னை வந்ததுக்கு காலைல வீட்டுல போய் கஞ்சி தண்ணி தான் ஊத்துற சொல்லிவிட்டேன். நீ படுற வேலைக்கு கஞ்சி கூட கிடைக்குதா? தோசை ஊத்தி கொடுத்ததுக்கு ஆனா நல்லது செய்யறவாரு, நல்லது செஞ்ச வீட்டுல ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, வேணா வீட்டை கெடுக்கும் விருந்தாடி வந்தவன் பொண்டாட்டியை கடிப்பாண்டு. ஆனா உன்னைய நாடகத்து குட்டி வந்து என் பொண்டாட்டி 50 விஷயத்தையும் ஒண்ணுமே சொல்லலையே. அப்புறம் என் கூட பிறந்தது நான் சொல்ல வேணாமா? உண்மை
உண்மையை சொல்லணும்னா ஒரு வள்ளி இருக்கியா? ஒரு வள்ளி இருக்கு, இன்னொரு வள்ளியத்தான் தெரியும் சொல்லி இங்க வர்றா அவர் அதை விட நல்லவர். ஒரு வள்ளி தேடி வர்றாரா? ஏதாவது ஒண்ணு சொல்லி அட நான் யாருன்னு கேக்குறாரு? தங்கச்சி 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 மாமா மாமாவா? அவளிமலை மாமாவா? மானிமாவே மாமாவா? மாமாவே எப்படி எப்படின்னா இல்ல மாப்பிள்ள மாமாண்டது அந்த பிள்ளை தப்பா ஒன்றும் சொல்லல. என்னங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல மாமாவே அந்த பிள்ளையும் புருஷன் முண்டாட்டி. ஆமா, அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அப்ப நான் தான் மாமன். தங்கச்சிக்கு 10 புள்ள பிறக்கணும். என்னது? தங்கச்சிக்கு 10 புள்ள பிறக்கணும். இந்த குழந்தைக்கு நான் அப்பே அந்த குழந்தைக்கு ஒரு மாமே. இவர் மாமால இவர்தான் அப்பே அந்த குழந்தைக்கு. குடும்பத்துல சண்டையை உருவாக்கிட்டீங்க 2 பேரும். தெரிஞ்சு வச்சு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்தது நம்ம தப்பு. எப்படியோ எத்தனை நாள் அங்கிட்டு இங்கிட்டு சொல்லி தெரிஞ்சு மாப்பிள்ள தங்கச்சி உள்ள உங்க தங்கச்சி கூப்பிடுறேன். கூப்பிடு மாப்பிள்ள. சித்தியை கூப்பிடுறேன். யார 2 குட்டி போட்டு சித்தியை கூப்பிட்டா அங்கேருந்து எப்போ எந்திரிச்சு வராது? பார்த்துக்கங்க சொல்லிட்டேன். இதுக்கு மேல சொல்ல மாட்டான். இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். பேச காத்த கடிச்சிட்டேன். குட்டி வேட போட வைப்பாராம்ல. எனக்கு தெரியுது மாடு. எல்லா விஷயமே தெரியும். முதல்ல தெரியாம இருக்கிறது பாருங்க, அதுதான் தப்பு. இந்த பிள்ளைக்கு நீங்க தான் எந்த பிள்ளைக்குமா? இந்த பிள்ளைய நொட்டினது நாம உங்க ஆத்தாளுக்கு இந்த பிள்ளைய நொட்டு வர யாரு கொடுப்பா? அவர் நொட்டுறதுனால நீயே பார்க்க. இங்க வாமா இங்க வாமா. இப்படி சொன்னீங்கள இந்த நல்ல வசனம், இந்த பிள்ளையை சொல்லுவீங்கள, அந்த வசனத்தை பாராட்டி 300 அன்பளிப்பு உனக்கு வச்சுக்க. இவர் பிள்ளைக்கா எனக்கா? உன் பிள்ளைக்கும் அவருக்கும் தான் சேர்த்து. வேடூர் மாமா பிள்ளைக்கு. கங்கனப்பாங்களே உனக்கு வந்து அன்பளிப்பு தான் திருப்பி கொடுக்குறேன். முட்டை எங்க முடியாது. ஆமா ஆள் இல்லை நீங்க. வாங்கம்மா. ஆமா வேடூர் மாமா இருக்காரு. என் மகளோட எடுத்து எப்படி வந்தது எனக்கு மயக்கம் வந்துருச்சு. கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது, கைகள் பட்டதும் கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது, கைகள் பட்டதும் கண்டுவிட்டது. பெண்மை என்பது எண்ணம் என்பது பேச வந்ததும் வந்தது. பெண்மை என்பது என்னவென்பது பேச வந்தது. இங்கே பாரு தெரியும். இதை கழித்து வளர்த்து என்னடா குஞ்சு பாக்குற? ஆரையும் கோத்தாலும் கூட்டு உங்க அப்பா வெளியே இருக்க என்ன மாதிரி நீ தூக்கிட்டே இல்ல. இப்ப எங்க மாமாவை தூக்க சொல்லியா? அவர் தூக்குற முதல் நீ தூக்குறீ. நான் உள்ள சட்டி போடல. இங்கே பாரு தெரியும். தெரியும். எதையா பிடிச்சி இழுக்கிற? அப்பா தெரியலப்பா, ஒண்ணுமே தெரியல. நீ தானே இந்த பிள்ளை இந்த பிள்ளை நான் வந்தாலே இதை மட்டும் கட் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் இயற்கை. அன்றன்றாடு எப்படி அமைகிறதோ அதுதான் அந்த அமைப்பு. என்ன இயற்கை? வேடு வந்து எனக்கு புள்ள கொடுக்கறது இயற்கையா? இது எப்ப நடந்துச்சு? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அடியா வெண்ணம் அவளை. அப்ப நீ எதுக்கு வந்திருக்க? நீ ஒரு நோக்கத்துல தானே தெரியுற. நானாவது தோசை சட்னியோட விட்டு நீ வீட்டை விட்டே போற மாதிரில சொல்ற. எப்ப தேவையில்லை. அண்ணே
யார் இந்த பையன் புதுசா இருக்காரு? வேடுவர். நம்ம இடத்துல என்ன வேலை? ஏய், ஏய், சொத்த கத்திரிக்காய் இல்லாம அவர் கத்திரிக்காய் புடிங்க, நீ பாத்திருக்கியா? நாங்க ஸ்டேட்டஸ்ல பார்த்தோம். உன் கத்திரிக்காய் பத்திரம். சரி, என்ன வேலை இங்க வந்திருக்காப்ல? மானை தேடி வந்திருக்கின்றாரம்மா. ஓடி வந்த மான் உள்ளே இருக்கின்றலாம். மான் இங்க வந்திருக்க வரலங்கிற பதில சொல்லி நீங்க அனுப்புங்க. இன்னைக்கு நீ ராஜபாட்டு இல்ல, என்ன வசனபுர நீ பேசிக்க. மான் வந்திருக்க வரலங்கிற பதில சொல்லி இந்த பதில்ல நான் சொல்லிக்கிறேன். சரிட்டா அண்ணே, எனக்கு ஒரு அது என்னமா தெரியலடா, உன்னை பார்த்து இப்படி பேச வரும் வரும் அண்ணே 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 நான் கடை அடிப்படுத்த முண்டை அங்கிட்டு போங்க. பண்ண மாட்டேன், பண்றவரே விட மாட்டேன். கோயிலுக்கு மாலை போட்டு லூசு முண்டை. அதனாலதான் அங்கிட்டு நீங்க ஒத்தளிச்சு போட்டு கொப்பை வேலை அடிக்க அந்த அம்ப வச்சுக்கிட்டு எதுக்கு சும்மா இருக்க வச்சுக்கிட்டு ஏத்துங்கிறேன். நம்ம இடத்துல இல்லன்னு நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம இடத்துல தப்பா நினைக்காதீங்க. அண்ணே, பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை கொஞ்சம் வெக்கப்படுது. எனக்கு வெக்க வர மாட்டேங்குது. ஜோதி, நான் இது வரைக்கும் ஆம்பளைய பார்த்ததே இல்லைன்னு. ஆம்பளைய பார்த்து என்னை பார்த்து என்ன புண்டவை மறுத்துட்டா? தங்கமே பொறப்பே நான் ஒன்னே அப்படி சொல்லுவேனா? வேற ஆம்பளையா நம்ம இடத்துல என்ன ஆம்பளை போல வித்தியாசம் தெரியாம தலைகிறாய். ஓம் சக்தி பராசக்தி. கவலைப்படாதீங்க, சேவல் மாதிரி ஏறணும்னு இறங்கிடுறாரு. பரவாயில்ல. இதுல நீ ஓரட்டுமா கொடுத்த சீயத்துக்கு ஏறணுமா? இல்ல அவ வீட்டுல போயிருச்ச நாடம் பார்த்துட்டு ஆசைப்படுறீங்க, நக்கிட்டு போங்க. நான் யாரையும் பார்த்து இன்னும் வரவேற்பு கொடுத்தது. மாயகுளம் மாதேமாமா உன் பொசிஷன்ல போடுங்க. ஓம் சக்தி பக்தர் வந்து பிள்ளைய ரேப் பண்ணான்னு சொல்லி போட்டு விடுங்க. நான் கொடுக்குறேன் அண்ணே, நீ நின்று சரியா நான் வரவேற்பு கொடுக்குறேன்னு பார்த்து சொல்லுங்க. நான் பார்த்து சொல்லு. அடுத்தவை என்ன பண்றியா? அடுத்தவை என்ன செய்யறாங்க? இந்த புத்திய முத நீ பார்த்து மாத்து. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? தள்ளு. நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். கோப்ல செய்யட்டும். நம்ம அந்த மூணு அப்படியே நான் பாப்பேன். கீழே கீழே அந்த தலிட்டல் வருக வருக வருவரே, நஞ்சை கலனிகளில் நெஞ்சம் நிகழ வைத்த வேடுவ குளமணியே வருக.